வணக்கம் தமிழா. ஆர்பிஎஃப் கான்செப்ட்ல ஒரு நியூ அப்டேட், அதாவது ஆர்டிஐல கிடைச்ச ஒரு தகவலை பேஸ் பண்ணி இந்த வீடியோ கொடுக்க போறோம். அதாவது ஆர்பிஎஃப் கான்செப்ட்ல மொத்தம் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாங்க, டோட்டல் ஃபார்ம் எவ்வளவு, அதே மாதிரி தேர்வு எழுதியவங்க எத்தனை பேர், பாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு, இப்போ ஒரு பதவிக்கான போட்டி எவ்வளவு இருக்க போகுது, அதே மாதிரி பிஇடிக்கான காம்படிஷன் ஒரு பதவிக்கு எவ்வளவு இருக்க போகுது, இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். ரயில்வே தொடர்பான தொடர்ந்து அப்டேட்ஸ்களை நீங்க பெறணும் அப்படின்னு நம்முடைய தமிழ் ஐஎஸ்எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஆர்டிஐ மூலமா கிடைச்ச இந்த மொத்த விண்ணப்பங்கள் டோட்டல் ஃபார்ம் எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,30,288. 45,30,288 ஃபார்ம் வந்து டோட்டலா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் மட்டுமே அப்ளை பண்ணிருக்காங்க. இதுல எழுதியவங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,96,764 பேர் மட்டும்தான் இந்த தேர்வு வந்து எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க, பாதி பேர் எழுதவே இல்லை. அதாவது அட்டன்ஸ் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 50.7%. 50.7% பேர் தான் தேர்வு எழுதியிருக்காங்க. ஆர்டிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாளே சொல்லியிருந்தோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஆப்சன்டீஸ் ஆகுறாங்க. அதனால ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு எழுத கண்டிப்பா நீங்க தேர்வு எழுதுங்க. கட் ஆஃப் குறைய கூட கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே கொடுத்திருந்தோம். அதே படிதான் ஆர்டிஐ ரிப்ளே வந்திருக்கு. பாதிக்கு பாதி பேர் தேர்வு எழுதவில்லை, பாதி பேர் தான் எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு பதவிக்கான போட்டி அப்படின்னு மொத்தமா இப்ப டோட்டல் வேகன்சி இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா 4,208 வேகன்சி. ஓகேங்களா? இந்த 4,208 வேகன்சி அப்ப தேர்வு எழுதுறவங்க 22 லட்சத்து கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர். அப்ப பொதுவா ஓப்பனா பார்த்தோம் அப்படின்னா போட்டிங்கிறது பார்த்தா கிட்டத்தட்ட 500க்கு மேல வரும், 500 பிளஸ் வரும். இப்ப நமக்கு தேவையானது அடுத்த லெவல் போகக்கூடிய பிஇடி. ஓகே, இப்ப பிஇடிக்கான காம்படிஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இப்ப மொத்த டோட்டல் வேகன்சி எவ்வளவு இருக்கோ அதை 10 டைம்ஸா எடுப்பாங்க. ஓகே, 10 டைம்ஸ் அப்ப 4,208ல 10 வரும், 42,000 பிளஸ் வேகன்சி வந்து எடுக்க போறாங்க. எதுக்கு? பிஇடிக்கு கூப்பிட போறாங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்செப்ட்ல ஷார்ட் லிஸ்ட் ஃபார் பிஇடி. அதுக்கு தான் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்ப கிட்டத்தட்ட 42,000 பேருக்கு மேல இந்த பிஇடி தேர்வுக்கு வர போறாங்க. அப்ப கிட்டத்தட்ட இங்க 50ல ஒரு ஆள், அதாவது 55ல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஇடி தேர்வுக்கு செலக்ட் ஆக போறீங்க. தேர்வு எழுதுறதுல 55ல ஒரு ஆள் பிஇடிக்கு செலக்ட் ஆக போறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிஇடி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். அங்க மார்க்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எலிஜிபிள் ஆகணும், இங்க நம்மளுடைய மார்க் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வேலை கிடைக்க போகுது. ஓகே, இப்ப எவ்வளவு மார்க்ஸ் இதுல நான் வந்து பிசிக்கல் ட்ரை பண்ணலாம், நான் தேர்வு எழுதிருக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க மினிமம் 60க்கு மேல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 60க்கு மேல இருக்க மாதிரி இருந்தாதான் நீங்க அட்டன் பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது கம்மியாகும் போது ஏன்னா நம்ம எவ்வளவுதான் பிசிக்கல் கரெக்டா பண்ணா மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க எடுக்க போறாங்க. ஓகேங்களா? 60 பிளஸ் இருக்க மாதிரி பாருங்க. இது கொஞ்சம் கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஏன்னா வேகன்சி பார்க்கும்போது இந்தியா முழுவதும் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த பிஇடி இதோட குவாலிபிகேஷன் எப்படி இருக்கும் பாத்துங்க. பிஇடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,600 மீட்டர் ஓட்ட பந்தயம் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 45 செகண்ட். அதே மாதிரி லாங் ஜம்ப் பாத்தீங்கன்னா 14 ஃபீட், அது ஹை ஜம்ப் 4 ஃபீட். அடுத்து ஃபீமேல வந்து பாத்தீங்கன்னா 800 மீட்டர் ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 minutes 40 seconds. அதே மாதிரி லாங் ஜம்ப் 9 ஃபீட், ஹை ஜம்ப் 3 ஃபீட். ஓகே, அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஓகேவா? பிஎம்டி மெஷர்மெண்ட் டெஸ்ட்ல ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இதுல ஆண்கள்னா 165, பெண்கள் 157. இதே எஸ்சி எஸ்டினா ஆண்கள் 160, பெண்கள் 152. இது இல்லாம சில கேட்டகரிஸ் மட்டும் பார்த்தா அவங்களுக்கு ஆண்கள் 163, பெண்கள் 155. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான். இப்ப ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசினா 80 to 85, எஸ்சி எஸ்டினா 76.2 இருந்து 81.2, மற்றவங்களுக்கு 80 to 85 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் தான். மொத்தம் 10 டைம்ஸ் எடுக்க போறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 42,000 பிளஸ் எடுக்க போறாங்க, பிஇடிக்கு கூப்பிட போறாங்க. நீங்க இப்ப இருந்தா நீங்க உங்களுடைய பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நல்லா லாங் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம நல்லா இதுலயும் எலிஜிபிள் ஆக முடியும். அப்ப அங்குள்ள மார்க்ஸ் வச்சு நம்ம ஈஸியா அடுத்த லெவல்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் போக முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா ரயில்வே போலீஸ் போகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவா வச்சிருப்பாங்க. அவங்களும் கண்டிப்பா நீங்க நல்லா ட்ரை பண்ணுங்க. 60 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது கொஞ்சம் குறை வாய்ப்பு இருக்கு, கூட வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸ்பெக்ட கரெக்டா சொல்ல முடியாது.
மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.